கும்மிடிப்பூண்டி சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சந்தேக நபரின் புதிய புகைப்படமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான முழு விவரங்கள். கும்மிடிப்பூண்டியை அடுத்த ஆரம்பாக்கம் பகுதியில சாலையில் நடந்து சென்ற 4ஆம் வகுப்பு மாணவியை ஒரு நபர் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவமானது தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய நிலையில ஆரம்பாக்கம் போலீசார் அந்த நபரை பிடிக்கும் நடவடிக்கையில பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் எங்கே தப்பி சென்றார் என்ற கோணத்துல இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது ஏற்கனவே அவரது சிசிடிவி புகைப்படம் மற்றும் பல்வேறு அவர் ரயில்ல பயணித்த புகைப்படத்தை ஆகியவற்றை வெளியிட்டு இந்த நபர் குறித்தான தகவல்கள் தெரிவிக்கும்படி ஆரம்பாக்கம் போலீசார் அவர்களோட பிரத்யேக எண்ணையும் வெளியிட்டு இருந்தனர். அது மட்டுமின்றி 3 மொழிகள்ல புரியும்படி ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த நபரின் புகைப்படத்தை ஒட்டி யாராவது இந்த நபர் குறித்து தகவல் தெரிந்தார் உடனடியாக அந்த நபருக்கு தொலைபேசி மூலமாக தகவல் தெரிவிக்கும்படியும் அந்த ஆரம்பாக்கம் போலீசார் இந்த தகவல்களை தெரிவித்து பார்த்தனர். இது மட்டுமின்றி 5க்கும் மேற்பட்ட தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு அந்த நபர் செல்போன் எண்ணை பயன்படுத்தினாரா, எந்த வழியாக சென்றார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில தற்போது அந்த நபரோட, அதாவது அந்த பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நபரின் தெளிவான புகைப்படத்தை காவல்துறையினர் வெளியிட்டு இந்த நபர் குறித்தான தகவல்களை தெரிவிக்கும்படி பொதுமக்களிடம் உதவி நாடியுள்ளனர். அது மட்டுமின்றி பல்வேறு காவல்துறையினரும் இந்த புகைப்படத்தை ஸ்டேட்டஸ் மூலமாக, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பரப்பிவிட்டு இந்த நபர் குறித்தான தகவல்கள் ஏதேனும் தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவிக்கும்படியும் ஆரம்பாக்கம் போலீசார் பல்வேறு வகையில இந்த நபரை பிடிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான புகைப்படங்களும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.